பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலை பொழுதில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் பின்பில் தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பை இந்த இடத்தில் நாம் காணப்படுகிறது. தேவன் எதற்காக ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு மன விருப்பத்தை தருகிறார் என்றால், அந்த தெய்வ பிள்ளை தேவனை மகிமைப்படுத்துவார். அந்த தெய்வ பிள்ளை நிமித்தம் அநேகர் தேவனை, தேவநாமத்தை, தெய்வ மகிமையை காண்பார்கள், அறிவார்கள் என்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சில விடுதலைகள், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் மத்தியில், அறியாதவர்கள் மத்தியில், தேவனை ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்கள் நடுவில் நீ ஒரு சாட்சியாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் இருப்பாய் என்பதற்காகவே அநேக விடுதலைகள், அநேக சுகங்கள், அநேக நெருக்கடியிலிருந்து தேவனுடைய விடுதலையாக்குகிறது என்ற ரகசியம். அது செய்யாவிட்டால் ஆமேன் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்து போன போதிலும் ஒரே ஒருவன் திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் நன்றி சொன்னான். ஆனால் ஆண்டவர் திரும்பி வந்து நன்றி சொல்லலை. ஆனாலும் எதிர்பார்ப்பு உள்ளிலிருந்து சுகமடைந்த ஒரு 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே? இந்த ஒரு ஆதங்கம் உன் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை அப்பா செய்திருக்கிறார், எத்தனை விடுதலைகளை என் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். ஜீவன் சுகம்பலன் தந்தாரே, இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்த ஆயத்தப்படு, இன்னும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இன்று என்னோடு இணைந்து கடந்த நாட்களில் கிருபையை, நன்மையை, விடுதலை, சுகத்தை அனுபவித்தவர்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி, தடையாய், இயலாதபடி சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள் என்றால், இன்னும் அநேக நெருக்கடிகள், பிரச்சனைகள், பலவீனத்தில், போராட்டங்களிலிருந்து விடுதலையை நீ தர ஆயத்தமாக இருக்கிறேன். அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. இருக்கிற இடத்தில், இருக்கிற வீட்டின் சுற்றுவட்டங்களில், தன்னுடைய நண்பர்கள் மத்தியில், வேலை செய்கிறவர்கள் மத்தியில் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்பிதான் இந்த நன்மையும் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறீர் என்கிற இந்த வார்த்தையை இன்றும் பிள்ளைகளோடு நீ பேசியிருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரோடு இடைவிடும், ஒவ்வொருவரும் இன்னும் அநேக இடங்களில் உம்மை மகிமைப்படுத்தி இன்னும் அதிகமான விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்தரிப்பார்களாக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய மன விருப்பத்தின்படியே தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் இன்னும் பலத்த கிரியைகளை செய்வார். God bless you. Praise the Lord.